தென்காசி அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தார் பழைய சந்நியாசி ஒருவர். அவரின் பெயர் பரமராஜர். வயது முதிர்ந்தாலும் அவரது கண்களில் பசுமை பிழிந்த புனித பார்வை காணப்பட்டது. யாரும் அவரிடம் வந்தால் மன நிம்மதியுடன் திரும்புவார்கள். ஒருநாள் ஒருவன் அவனை சந்திக்க வந்தான். பெயர் ரமேஷ். தற்கொலை செய்து கொள்ள நினைத்தவன். வாழ்க்கையில் தோல்விகளால் அவன் மனம் சோர்ந்து போயிருந்தது. ரமேஷை பார்த்த பரமராஜர் அன்போடு ஒரு புனித சிரிப்புடன் கேட்டார். மகனே, நீ ஒரு மரத்தை அறுத்தால் அதன் நிழல் வராது. ஆனால் மரத்தை வளர்த்தால் நிழலும் வரும், பழமும் வரும். நீ உன் வாழ்க்கையை வளர்த்தாயா இல்லையா? ரமேஷ் அழுதான். எனக்கு துரதிர்ஷ்டம்தான் ஆசிரமி. என்ன செய்தாலும் தோல்வி. பரமராஜர் சொன்னார். அல்ல, அது பரீட்சை. தேவன் உன்னை பரிசோதிக்கிறார். காற்று பலமாக வீசும்போதுதான் வேர்கள் ஆழமாக பதியும். நீ இன்னும் முழுமையாக விழவில்லை என்றால் அதில் அர்த்தம் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ரமேஷின் உள்ளத்தை பதைத்தன. ஒரு ஒளி கதிர் போல வாழ்வியல் அர்த்தம் தெரிந்தது. அன்று முதல் ரமேஷ் புதிய உயிருடன் வாழ ஆரம்பித்தான். அவன் பிறருக்கு உதவித் தர ஆரம்பித்தான். பல வருடங்கள் கழித்து அவன்தான் ஒருவருக்கு அதே வார்த்தைகள் சொன்னான். மரத்தை வளர்த்து நிழலைப் பெறு, மரத்தை அறுக்காதே. இந்த கதையின் போதனை வாழ்க்கை தோல்வி அல்ல, அது ஒரு பரீட்சை. தேவன் நம்மை வலிமையாக்க ஒளிக்காட்ட மட்டுமே அதை அனுப்புகிறார்.